நான் இந்த பஞ்சு நான் சொல்ல நினைச்சேன். நான் எவ்வளவு தூரம் கை தட்டணுமோ 3 தடவை அதே பழங்க நீங்களும் தட்டணும்னு சொல்லணும்னு நினைச்சேன். அதையும் சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி யானை குதிரைன்னு பெருசா பில்டப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யானைன்னு நம்ம கண்டிப்பா பில்டப் பண்ணலாம். ஒரு படம் எடுத்ததுல நான் இங்க எதுவுமே பேச நான் பெருசா ஆசைப்படல. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த டீம் தான் அவங்க கையில ஒப்படைச்ச ஒரு விஷயத்த அவ்வளவு அழகா கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அதனால அவங்க தான் பேச போறாங்க. நான் அவங்க பேசுறத நான் பெருமையா உட்காந்து காலர் தூக்கி விட்டு கேட்கலான்னு வந்திருக்கேன். நேற்று சென்சர் ஆயிடுச்சு யூ சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு. 14ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த மாசம் அடுத்த வெள்ளிக்கிழமை. இது 7 நாள், இன்னும் 1 வாரம். வழக்கியனுக்கு நீங்க எவ்வளவு தூரத்துக்கு மிகப்பெரிய ஒரு உங்களுடைய அந்த ஆதாரத்தோட தான் அந்த படம் அப்படி நின்றுச்சு. மிக சரியான படம் பண்ணணுங்கிற பெரிய ஆசையை ஒவ்வொரு முறையும் மிக சரியான டைரக்டர்ஸ் கம்பெனி ஏற்படுத்திட்டே இருக்காங்க. எனக்கு பெரிய ஒரு பதட்டத்தையும் அடுத்த கட்டமா வெறும் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாம நம்ம என்ன செய்யணுங்கிற பெரிய ஒரு கேட் அப்படி ஓபன் பண்ணி விட்ட மாதிரி பிரபு சாலமன்லாம் அவருடைய விசுவல்ஸ் பார்த்துட்டு எனக்கு நான்லாம் இன்னும் எதுவுமே செய்யலைன்னு தோணுன அளவுக்கு எனக்கு இருக்கு. எதை செய்யணும் கூடிய சீக்கிரத்துலங்கிற மாதிரி தோணுது. வெறும் படம் பண்ணி அப்படியே அதுக்கான கைத்தட்டலையும் சந்தோஷத்தையும் மட்டும் வாங்கிட்டு ஓப்பி அடிக்க கூடாது. ரொம்ப மனசோட ஒரு காரியத்தை பண்ணணுங்கிற மிகப்பெரிய நினைப்பை எனக்கு உண்மையிலேயே பிரபு சாலமன் ஏற்படுத்தியிருக்காரு. வேற செயலா பிலிம் நான் வேற மாதிரி பண்ணாலும் சமீபத்தில் நம்ம சரவணன் கதை சொல்லி அசத்தும் போது சரி, பிரபு சாலமனுடைய விசுவல்ஸ் பார்க்கும்போது சரி, வேற ஏதாவது செய்யணும் நம்மளும் எனக்கு பெரிய என்னுடைய காலத்தை என்னுடைய இன்னொரு கட்டமா என்ன நகர்த்திட்டு போறதுக்கும் இந்த மாதிரி படங்கள் பண்றது எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த படம் சமீபத்தில் ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம பேசுறேன்னு நினைக்க வேணாம். ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட பொறுப்பா படிச்சிடறேன். பிரபாஸ் தெலுங்கு ஹீரோ. சமீபத்தில் இந்த படத்துக்காக ஆடியோ லான்ச் தெலுங்குல பண்ணோம். நான் ஸ்பாட்ல போய் பிரபாஸ் வேற விஷயத்துக்காக மீட் பண்றதுக்காக போனேன். அப்போ அவர் சொன்னாரு, துப்பாக்கி படம் பார்க்கறதுக்காக தென்காசியில போய் படம் பார்த்தேன். அப்போ திடீர்னு இன்ட்ரோல்ல ஒரு ட்ரெயிலர் வந்துச்சு யானை சத்தத்தோட. மொத்த தேட்டர் மிகப்பெரிய கிளாப்ஸ் அடிச்சது. அவர் ஷாக் ஆயிட்டாரா, என்ன காரணம், ஏன் இவ்வளவு பெரிய கிளாப்ஸ் அடிக்கிறாங்க, இது யார், என்ன ஸ்பெஷல் இதுலன்னு கேட்டிருக்காரு. ஏன் இவ்வளவு பெரிய கிளாப்ஸ், அவர் யாரு, இந்த படம் என்ன, ஏன் இவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அப்போ பக்கத்துல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சிவாஜி அவங்க பேரை நடிக்கிறாங்கன்னு ஒருத்தர் சொன்னாராம். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 நாளா வெளியில வரும்போது சொல்லியிருக்காங்க, இந்த படத்துடைய பாடல்கள் மிகப்பெரிய ஹிட். சின்னந்தம்பிக்கு பிறகு அவ்வளவு பெரிய ரீச் இந்த பாட்டு. அந்த பாட்டுக்காக தான் இந்த படம் அவ்வளவு பெரிய கிளாப்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவ்வளவு பெரிய மிகப்பெரிய வெப்பம் வெளியில அப்படி இருக்கு தியேட்டர்ஸ்ல. உங்க படம் எப்போ அப்படின்னு கேட்டு இந்த 3 மாசமா எல்லா தியேட்டர்ல இருந்தும் எல்லா சைட்ல இருந்தும் எங்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. மிக முக்கியமான ஒரு லாஸ்ட் ரீலுக்கான ஒரு வேலை தான் இந்த படத்துக்கு. கொஞ்சம் நாங்க 1 மாசத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வேலையை தள்ளி போட்டதுக்கு காரணம் அந்த பர்ஃபெக்ஷன் நம்ம பிரபு சாலமன் அவ்வளவு நுணுக்கி பார்த்திருக்காரு. இந்த படம் மிக முக்கியமான படமா என்னுடைய லைஃப் லாங் இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த படம் எடுத்ததுக்காக பெருசா பெருமைப்படுறேன். இவங்க எல்லாரையும் நான் வெறும் வார்த்தைகள் இல்ல, நான் இவங்களுக்கு இன்னும் இந்த படம் ரிலீஸுக்கு பிறகு நான் நிறைய பேசுறேன். இவங்களோட நான் எப்படி இந்த ஹீரோவும் சரி, மிகப்பெரிய பெருமை இந்த ஹீரோ நாங்க சிவாஜி சார் பேரை நான் இன்ட்ரடியூஸ் பண்றது. இந்த ஹீரோயின் இப்போ பயங்கர பெப்பி ஹீரோயின் ஆகிட்டாங்க. முத இங்க கொத்தப்பா அந்த மூடு இல்லை. இப்போ சுந்தர பாண்டியனுக்கு பிறகு வேற தம்பி ராமராஜ் சார் பத்தி எல்லாம் பெருசா சொல்றாங்க படத்துல. இந்த படத்தை ரிலீஸ் இமான், யுவபாரதி, ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்கும் மொத்த பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் மூலமா ரிலீஸ் பண்றது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இது இந்த ஒரு படம் கிடையாது ஞானவேல் சாரோட பண்ண போறது. இன்னும் நிறைய எங்களோட அப்படி ஒரு நட்பும் அன்பும் இருக்கு. அது கண்டினியூ ஆகணும்னு சொல்லிக்கிட்டு அவங்கள பேசுறதுக்காக நான் உட்காரேன். தேங்க்யூ. பத்திரிகை துறை, தொலைக்காட்சி துறை சகோதர சகோதரிகளுக்கு இந்த எளிய வணக்கம். கும்கி அப்படின்ற ட்ரெயின்டு எலிஃபண்ட், பழக்கப்படுத்தப்பட்ட யார், இதுதான் அந்த கும்கி. இந்த கும்கியை வடிவப்படுத்தி
14ஆம் தேதி இன்னைக்கு உங்கள் பார்வைக்கு, மக்களுடைய பார்வைக்கு, உங்கள் மூலமாக மக்களின் பார்வைக்கு வைப்பதற்கு முழு முதல் காரணமாக இருந்தவர் எனது காட் பிரதர் திரு பிரபுசாலம் அவர்கள். இந்த கதையை உருவாக்கிட்டு இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு காரணமாக இருந்தவர் எனது அன்பு தம்பி திருப்பதி பிக்சர்ஸ் லிங்குசாமி அண்ட் போஸ் அவர்கள். அதையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் பதிவு செய்வதற்கு துடித்த நிலையில் இருப்பவர் ஸ்டுடியோ கிரியேட்ஸ் ஞானவராஜா அவர்கள். ஒரு 3 மும்மூர்த்திகள் சொல்லலாம். இந்த சமீபத்திய படங்களில் நான் கேரளாவெல்லாம் போகிற பொழுது, இப்போ மோகன்லால் சார் படத்தில் நடிக்கிற பொழுதெல்லாம் அந்த படத்தை விட்டாங்க. ரன்வே வீரன் ஹிட்டு, ஜோஷி சாரு, கும்கி எப்போ ரிலீஸ் அப்படின்னு. அப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இன்னைக்கு மோகன்லால் படத்தில் நடிப்பதற்கு காரணமாக இருந்தது எனது இயக்குனருடைய கைவண்ணத்தில் உருவான அந்த மெயினாக தான். அப்போ அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு மோகன்லால் சார் எப்போ ரிலீஸு, ஜோஷி சார் சொன்னார். நான் சொன்னேன் பிரபுசாலமன் சார் சொன்னேன், அதுவரை ஜோஷி சாருடைய ஃபேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் போன உடனே மோகன்லால்கிட்ட ஃபோட்டோ போட்டு கொடுத்து பிரபுசாலமன் சார்கிட்ட பேச வச்சேன். அப்போ இவர் சொல்கிறார், உங்களை வச்சு நான் படம் பண்ணணும், உங்களுடைய ஃபேன் சார் அப்படின்ற பொழுது நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வர்றேன் அப்படின்றார் மோகன்லால் சார். அடுத்து ஜோஷி சார்கிட்ட பிரபுசாலமன் சார் பற்றி பேசிகிட்டு இருக்கிற பொழுது அவர் ஜோஷி சார் அவருடைய விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பிரபுசாலமன் சார்கிட்ட சொன்ன விஷயங்கள்ட்ட நான் அவர்கிட்ட ஷேர் பண்ண பொழுது அவர் சொன்னார், நான் மைனாவை பார்த்துட்டு என்ன உழைப்பு இந்த உழைப்புக்கு தான். ஆமாம், கிட்டத்தட்ட அவர் 65வது வயது, 78வது படம் எடுக்கிறாரு. நான் மைனா படம் போல ஒரு உழைப்பை நான் பார்க்கவே இல்லை, ஒரு டெக்னீஷியனுடைய உழைப்பை நான் பார்க்கல அப்படின்னு சொன்னார். அதே போல தான் ஒரு முழு நீள படத்தில் ஒரு 2 காட்சியில் யானை வந்தாலே மிகப்பெரிய ஒரு நிகழ்வை அந்த மக்களுக்கு நம்ம ஏற்படுத்தும். இது படம் முழுக்க யானை. வெளிநாட்டில் படித்த பிள்ளை சிவாஜி ஐயாவோட பேரை, மரியாதைக்குரிய மனிதர்கள் மாணிக்கம், அண்ணன் பிரபு அவருடைய புதல்வன், அன்னை இல்லத்தினுடைய அடுத்த வர இருக்கலாம். ஆனால் அந்த களத்துக்குள்ளே வருகிற பொழுது சிவாஜி பேரத்துக்காகலாம் படம் நகர்த்த முடியாது, பிரபு அண்ணன் பையனுக்காகலாம் நகர்த்த முடியாது. அந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கியிருக்காரா, மக்கள் மன்றத்தில் அந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாரா, அந்த மரியாதையை கொண்டு வருவாரா, இதைத்தான் மக்கள் இன்னைக்கு பார்க்குறாங்க. யாரோட பையனும் ஒரு இரவில் இங்கே வந்துடவே முடியாது. மேபி அரசியலில் வேணால் அது சாத்தியமாக இருக்கலாம், சினிமாவில் உழைச்சாதான் முடியும். அந்த உழைப்பை அந்த தம்பி போட்டிருக்கான். நாங்கள் இப்போ கூட சமயத்தில் ஒரு நண்பர் கேட்டார், சார் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்ட சீன் என்னங்க அப்படின்னாரு. நான் நடிக்கிறதுக்கு முன்னாலே கஷ்டப்பட்டேன், அதனால் நடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறதில்லை அப்படின்னு. அதுபோல் இந்த படம் முழுக்க அந்த தம்பி ஒரு முரட்டுத்தனமான உழைப்பை போட்டிருக்காங்க. அதை தாண்டி பிரபுசாலமன் சார் நடிகர்கள் அப்படின்ற ஒரு மாயை அப்படின்றத அவர் சொல்ல, என் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கணுங்க அப்படின்னாரு. நான் திரும்ப சொல்கிறேன், எளிமையாக சொல்கிறேன், பணிவோடு சொல்கிறேன், அவர் யாரை வேணாலும் வச்சு டேரக்ட் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் அவருடைய களத்துக்கு போகக்கூடிய ஒரு நடிகனுக்கு ஃபிட்னஸ் இருக்கணும். உடல் பலம் இல்லைன்னா அவ்வளோதான், திரும்பி வர முடியாது. அந்த வகையில் மைனா படம் எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லோரும் தியேட்டருக்கு போனாங்க, மகிழ்வோடு வெளியில் வந்தாங்க. நிச்சயமாக தெரியும், இந்த படம் கும்கி IAS அதிகாரிகளிலிருந்து சராசரி தொழிலாளர்கள் வரை இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்றது ஒரு முரட்டுத்தனமான எதிர்பார்ப்பு இருக்குது. அதை மறுக்க முடியாது. காரணம் அந்த மைனா கொடுத்த வெற்றி. மீண்டும் இந்த படம் முழுக்க ஒரு யானையை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அது போகிறதுக்கு அந்தந்த கதாபாத்திரங்களாமே வாழ வச்சுங்களை புடம் போட்டு எடுத்திருக்கிறாரு. ஒரு படைப்பாளனுடைய மூளை கசக்கப்பட்டிருக்க வேண்டும், நடிப்பவர்களுடைய உடம்பு கசங்கி இருக்க வேண்டும். இந்த ரெண்டுமே அங்கே நடந்திருக்கு. அதுபோக ஒட்டுமொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த படத்தை தங்களது படமாக எடுத்துக்கிட்ட காரணத்தினால்தான் அன்பு தம்பி லிங்கவர்கள் சொன்னது போல இந்த 2 மாதம் 3 மாதம் காலதாமதமானது. அந்த படத்தை பார்க்கிற பொழுது நிச்சயமாக காலதாமதமானதற்கு சரியான காரணம் அந்த படத்தில் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க. இதில் ஒரே ஒரு அடிஷனலான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். மைனா படத்தில் 25வது நிமிஷத்தில் இந்த கதாபாத்திரம் என்றாக படத்துடைய எண்டு வரைக்கும் எனக்கு கொண்டு போனாங்க. இந்த படத்தில் எனது இயக்குனர் இந்த படத்தோட ஃப்ரம் தி பிகினிங்லேருந்து எனக்கு கதாபாத்திரத்தை உருவாக்கி எண்டு வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. படம் முழுக்க நான் சீரியஸாக இருப்பேன். பார்ப்பவர்கள் அத்தனை பேருக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு புதிய களம், முரட்டு உழைப்பு, ஒரு அன்பு அண்ணன் பிரபண்ணன் சொன்னாங்க, ஒரு 1982 நான் என்ட்ரி ஆன தம்பி, 91 தான் சின்ன தம்பியில் தான் எனக்கு ஆல் சாங்ஸ் கிட்டு அப்படின்னாரு. ஆனால் என் மகனுக்கு முதல் படத்துலேயே ஆல் சாங்ஸ் கிட்டு.
அப்படின்னாரு. அப்பேற்பட்ட உழைப்பு தம்பி இமான் அவர்கள் போட்டிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு தன்னடக்கத்தோட ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த படத்துல விருது அப்படின்னு பார்த்தா ஒரு ஆர்டர் பண்ணிக்கலாம். எத்தனை விருது என்டர்டைன்மெண்ட் மக்களுக்கு பொழுதுபோக்கோடு கூடிய ஒரு படத்துக்கு கிடைக்கக்கூடிய விருது தான் தயாரிப்பாளரை காயப்படுத்தாம மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அந்த வகையில் இந்த படம் பொழுதுபோக்கோடு கூடிய ஒரு விருதுகளுக்குரிய ஒரு படமாக இருக்கும். அந்த வகையில் அன்பு தம்பி சுகுமார் அவர்களுடைய முரட்டு உழைப்பு இந்த படம் முழுக்க பரவி கிடக்கு. அதுபோக ஒரு சினிமாவுக்காக தனது வாழ்க்கையை தியாகம் செய்த ஒரு சுவாமிநாதன் அவருடைய மகன் அந்த தம்பியை படம் முழுக்க இயக்குனர் அவர்கள் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. ஒரு எழுத்து உலகத்தால் அறியப்பட்ட ஜோ மல்லூரி அவர்களை அவருடைய திறமை பார்த்து வா உனக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு வழங்கியிருக்கிறாரு. இந்த படம் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குணச்சித்திர குன்று உருவாகியிருக்கிறாரு. அது போகிறதுக்கு 9வது படிக்கிற பொழுது இந்த பிள்ளைய ஈஸ்ட் வெஸ்ட் தெரியாமல் கூட்டிகிட்டு வந்தோம். இன்னைக்கு சுந்தரபாண்டியில் போட்டு கலக்கிவிட்டு அது வாழ்க்கை ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. அது போல இந்த கலை இயக்கம் இந்த படத்தை பார்க்கிற பொழுது ஒரு அற்புதமான ஒரு செட்டு, மிக பிரமாண்டமான செட்டு, ஒரு ஜீவனுள்ள செட்டு, உயிர் நாடியாக இருக்கக்கூடிய ஒரு செட்டை அன்பு தம்பி வைரபாலன் அமைச்சிருக்காங்க. நாங்கள் மிகப்பெரிய ஒரு பிரயாணமாக போயிருக்கோம். எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்கோம். கூட்டு உழைப்பு, ஒவ்வொரு காட்சியும் செதுக்கப்பட்டிருக்கு. பார்க்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அந்த நடு இதயத்தின் மைய புள்ளியில் மிகப்பெரிய ஒரு பரவசத்தை உண்டு பண்ணோம் சொல்லி இந்த மேடையில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த தம்பி யுகபாரதிக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி.